இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீதத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சங்கீதத்திலே நீதிமான்கள், துன்மார்க்கன், சங்கீதக்காரன் ஆகியோருடைய குணாதிசயங்களை நாம் அதிகமாக ஒவ்வொரு சங்கீதத்திலும் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கும் சங்கீதம் 38 நாம் தியானிக்கின்ற பொழுது த சின்னர்ஸ் ஒன்லி ஹோப், பாவம் செய்கிறவருடைய ஒரே நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் இந்த சங்கீதத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். இச்சங்கீதம் தாவீதின் பாவத்தையும் அதன் பின்விளைவையும் அவன் செய்த பாவத்தின் குற்ற உணர்வையும் குறித்து, குறிப்பாக பாவத்தின் விளைவாக குற்ற உணர்வினால் ஏற்பட்ட வலிகள் நிறைந்த ஒரு பாடல் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். சங்கீதக்காரன் கர்த்தருக்கு முன்பதாக தன் பாவங்களை அல்லது தன்னுடைய குறைகளை வெளிப்படுத்துகிறார். இச்சங்கீதத்தை நாம் 2 பிரிவுகளாக பிரிக்க முடியும். முதலாவது பிரிவிலே தாவீதின் பிரச்சனையின் ஆழம். இதிலே சங்கீதம் 38 1 மற்றும் 2 வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது தாவீது தான் தண்டிக்கப்படுவதற்கான காரணத்தை உணர்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். உம்முடைய கோபம், உக்கிரம் என்னை தண்டித்தீர், உம்முடைய அம்புகள் எனக்குள் தைத்திருக்கிறது. அம்புகள் என்ற வார்த்தை தாவீதினுடைய சரீரத்திலே காணப்பட்ட பலவீனத்தை குறிக்கிறது அல்லது காயங்களை குறிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தாவீது மிகவும் வேதனை, துயரம் அடைந்த அந்த சம்பவங்களையும் இந்த பகுதி நமக்கு தெளிவாய் சுட்டி காண்பிக்கிறது. இந்த முதலாவது பிரிவிலே 2வது வசனம் 3, 4, 5 நாம் தியானிக்கின்ற பொழுது அக்கிரமத்தால் வந்த விளைவு என்பதை நாம் எண்ணி தியானிக்க முடியும். உமது கோபத்தால் நான் பலவீனனானேன், என் பாவத்தினால் எனக்கு ஆரோக்கியம் இல்லை, என் அக்கிரமே எனக்கு மிகுந்த வேதனையை, மிகுந்த துயரத்தை கொடுக்கிறது, அவைகள் எனக்கு தாங்கக்கூடாத பாரமாயிற்று, என் சரீரம் புண்களால் நிறைந்து நாற்றம் எடுப்பதாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார். பாவத்தின் விளைவை குறித்து, பாவம் செய்தபடியினாலே ஆண்டவர் என்னை ஒருவேளை தண்டிக்கிறார் என்ற நோக்கத்தோடு கூட தாவீது தன் பிரச்சனையின் ஆழத்தை குறித்து முதல் 5 வசனங்களிலே நாம் தெளிவாக பார்த்தோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, ஒருவேளை நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் எந்த ஒரு பாவி தான் செய்த பாவத்தை உணர்ந்து கர்த்தரண்டை திரும்புகிறார்களோ அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு நீடித்த நாட்களால் அவர்களை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். பாவம் செய்வதனாலே சரீரத்திலே பலவீனங்கள் உண்டாவதை குறித்தும், சில வேளைகளிலே என்னுடைய சரீரத்திலே காயங்கள், புண்கள், ஒருவேளை நாற்றம் எடுப்பதை குறித்தும் சங்கீதக்காரன் தெளிவாய் சொல்லுகிறார். விசுவாச வாழ்க்கையிலே நாம் பாவத்திற்கு தப்பி இயேசு கிறிஸ்துவுக்கென்று நீதிக்கென்று பிழைத்துக் கொள்வோம். அப்பொழுது நம்முடைய எலும்புகள் ஆரோக்கியம் அடையும், நம்முடைய சரீரம் ஆரோக்கியமாய் காணப்படும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவார். ஒருவேளை நான் பாவம் செய்த அந்த குற்ற உணர்வினாலே தூக்கமில்லாமல் அல்லது இருதயத்திலே அந்த குற்ற உணர்வு ஏற்படுத்துகின்ற இந்த அழுத்தம், வலி, இவைகளை நம்மை ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து வெளியே தள்ளிவிடுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். வாழ்க்கையிலே புலம்பிக் கொண்டே இருக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். விசுவாச வாழ்க்கையிலே நான் ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். பாவத்திற்கு நீங்கி காணப்படுவோம், பாவத்திற்கு விலகி காணப்படுவோம். கர்த்தர் நம்மோடு கூட நம்மை பலமாய் நடத்துவார். ஆமீன், ஆமீன்.